எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நிச்சயமாக ஆணையாளர் அங்கே அந்த நேரடியாக சென்று, நீங்கள் திருகோணமலையை குறிப்பிட்டிருந்தீர்கள். திருகோணமலையில் ஜூபிலி ஹோலுக்கு வெளியாலே நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தாய் கூட நேற்று அவர் அங்கே காலமாகிவிட்டார் அம்பாறையிலே. அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த தாய் கூட அந்த அந்த அமைதியான ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் காணாமல் போன உறவுகள் போன்ற விஷயங்களை வெளியாலே நின்று சொல்லியிருந்தார் ஐநா ஆணையருக்கு. குறிப்பாக அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநா ஆணையாளர் அங்கே அந்த மக்கள் காலை 6 மணிக்கு அங்கே கூடிய பொழுது அந்த மக்கள் அவர் அங்கே 9 மணிக்கு அந்த மீட்டிங் நடைபெறும் பொழுது அவர் அங்கே உள்ளே சென்று அவர் கேட்ட கேள்வி, நாங்கள் எங்கே இருந்து தொடங்குவதென்று. ஆகவே அங்கே இருந்தவர்கள் அதை கோஆர்டினேட் பண்ணவர்கள் உடனடியாக அவரை வெளியாலே கூட்டி கொண்டு வந்து அந்த மக்களுடன் மிகவும் கவனமாக ஒவ்வொருவரிடமும் காணி சம்பந்தமாக அல்லது காணாமலாக்கப்பட்டவர் சம்பந்தமாக எப்படி அந்த நில அபகரிப்பு சம்பந்தமான போன்ற விஷயங்களை 25 நிமிடம் அங்கே அந்த மக்களுடன் நின்று கலந்து பேசி ஆலோசித்த பின்புதான் உள்ளுக்கு செல்லுகின்றார். அந்த 25 நிமிடங்களிலே நடந்தவை மிகவும் முக்கியமான விஷயங்கள். குறிப்பாக கடந்த வாரம் கூட அங்கே ஒரு திருவோணமலை மாவட்டத்திலே நடந்த ஒரு புத்த பிக்குவினால் நடத்தப்பட்ட அராஜகம், அதனால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு குடும்பம், அங்கே ஒரு குருக்கள் வந்து அந்த விஷயத்தை அவருடன் மிகவும் கவனமாக அதை விளக்கி சொல்லுகின்றார். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே அந்த பௌத்தமயமாக்க சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், அல்லது அங்கே அந்த காணாமல் போன உறவுகள், தங்களுடைய உறவுகள் 89ஆம் ஆண்டு காணாமல் போன உறவுகள் சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டு அவர் அதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே குறிப்பிட்ட விஷயம், அல்லது செம்மணிக்கு சென்று அந்த செம்மணி, ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதுதான் முதல் தடவை ஒரு ஐநா ஆணையாளர் வந்து நேரடியாக ஒரு புதைகுழியை சென்று பார்ப்பது. அதுவும் குறிப்பாக நாங்கள் அவருக்கு குறிப்பிட்டிருந்தோம், அவருடைய அந்த பயணம் தொடங்கும் போது அங்கே சிறுவர்கள், குடும்பம், பெண்கள் உடுப்பில்லாத முறையிலே, உடுப்புகள் இல்லாமல் அவர்கள் டோர்ச்சர் பண்ணப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை. அந்த சிறுவர்கள் என்ன செய்தார்கள்? ஆகவே அந்த இனத்தை அழிக்கணும் என்றுதான் இதை செய்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அங்கே அதை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் சென்று அந்த இடத்தில் இருந்து சொன்ன செய்தி மிகவும் ஒரு முக்கியமான செய்தி. இது செப்டம்பர் மாதம் மிகவும் ஒரு அந்த வரப்போற ரிப்போர்ட்ல நிச்சயமாக அது பிரதிபலிக்க போகின்றது. நாங்கள் என்னத்தை எதிர்பார்த்தோமோ, நாங்கள் எதற்காக அந்த அவருடைய அந்த இலங்கை பயணத்தை நாங்கள் செம்மணிக்கு நகர்த்தி சென்றோமோ அது நிச்சயமாக பிரதிபலிக்கும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை. 48ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே அது நடைபெற்றுக் கொண்டு